உடனே வர சொன்ன? அதுவும் நம்ம வீட்டுக்கு. என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுமா. முதல்ல என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? யார் யார மன்னிக்கிறது? அப்படி என்னம்மா பெரிய தப்பு பண்ணிட்ட? பெரிய தப்புதாமா பண்ணிட்டேன். ஒவ்வொரு செங்கலா எடுத்து வச்சு கலவை போட்டு கஷ்டப்பட்டு கட்டடத்தை உருவாக்கி மேல் கூரையும் போட்டு முடிச்சு நம்ம கனவு பழிச்சிருச்சுன்னு நினைக்கும் போது திடீர்னு இடையும் புயலும் வந்த மழையால கஷ்டப்பட்டு கட்டின அந்த வீடு இடிஞ்சு விழுந்தா எப்படி இருக்கும்? அப்படித்தாமா இப்ப ஆயிடுச்சு. அம்மா, நீ என்ன சொல்ல வர? காரியம் கை கூடி வர நேரம் கவனமா இருமான்னு சொன்னியே. கொஞ்சம் நான் கவனக்குறைவா இருந்துட்டேம்மா. அதால பெரிய தப்பு நடந்துருச்சு. அம்மா, சீக்கிரமா முருகேச விலாசத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டேன். பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். டைரியில இருந்து முருகேச விலாசத்தை கிழிச்சு எடுத்து திரும்பும்போது காவியா பாத்துட்டாமா. அப்புறம் என்னாச்சு? எதுக்காக முருகேச விலாசத்தை கிழிச்சிங்க? யார் உங்களை கிழிக்க சொன்னாங்கன்னு காவியா என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணிட்டா. பின்ன டென்ஷன் பண்ணாம என்ன பண்ணுவா? எப்பேற்பட்ட தப்பு பண்ணிட்டு வந்துட்டு கொஞ்சம் அஜாகிரதையா இருந்துட்டேன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு குச்சி போதாதா வீட்டை கொளுத்துறதுக்கு? அங்க பத்த வச்சுட்டு இங்க வந்து நின்னு நிதானமா கதை சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன மன்னிச்சிருமா. அது ஒரு விஷயம் இல்லம்மா. என்ன கவனமா வளர்த்த நீ இப்ப கவனக்குறைவா ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கிறியே, அதனால ஏற்படுற பின் விளைவுகளை யோசிச்சு பாருன்னு சொல்ற. நீங்க ரெண்டு பேரும் என்ன இங்க எதிர்பார்க்கல. நான் இங்க எதுக்கு வந்தேன்னு பாக்குறீங்களா? உங்களை தூக்கி உள்ள வைக்கதான். என் மாமனார் டைரியில இருந்து முருகேச அட்ரஸ இவங்க கிழிச்சப்பவே நான் நினைச்சேன். முகமூடி மாதிரி முகத்தை கட்டிக்கிட்டு நம்ம கிட்ட அடிக்கடி ஒருத்தி பேசுவாளே, அவதான் முருகேச அட்ரஸ இவங்க மூலமா கேட்டிருக்கணும்னு நினைச்சேன். அதான் கற்பக அம்மாவை மன்னிச்சு விடுற மாதிரி விட்டா கண்டிப்பா அவங்க முகமுடி பொண்ணை சந்திப்பாங்க, பேசுவாங்க. நம்மையே கமெண்ட் பண்ண அந்த மர்ம பொண்ணு யாருன்னு த கிரேட் கிரிமினல் லாயரையும் டாக்டர் அருணையும் நடுநடுங்க வச்சவ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி அவங்கள அனுப்பிட்டு இப்ப நான் வந்தேன். எதுக்காக இப்படி செஞ்சீங்க சொல்லுங்க. இனிமே அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உன் மாமனாரையும் போலீஸையும் பின்னாடி வர சொல்லிட்டு என்கிட்ட வாக்குமூலம் வாங்கி நான் சொன்னதை வச்சு எங்களை குற்றவாளியாக்கி உன் மாமனாருக்கு சாதகம் தேட நினைக்கிறியா? முருகேசனோட விலாசத்தை எங்க அம்மா கிழிச்சதால எங்களை குற்றவாளி, எங்க அம்மா திருடின்னு நீ ஒரு முடிவுக்கு வந்துடாத. ஒருத்தனை குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு கிடைச்ச ஆதாரத்தை கைப்பற்றினதுக்கு பேரு திருட்டு இல்ல. எங்க அம்மா சரியாதான் செஞ்சிருக்காங்க. நீ பார்த்ததுனால அது தப்பாயிடுச்சு. நாங்க போலீஸுக்கு பயந்து இங்கிருந்து எஸ்கேப் ஆகுறதா சொன்னீங்க. அது எஸ்கேபிசம் இல்ல, தற்காலிக இடமாற்றம். அது கூட போலீஸ்க்கு பயந்து இல்ல, உன் கிரிமினல் மாமனாருக்கு தான். அது கூட பயம் இல்ல, தற்காப்பு. உன் மாமனார் ஒரு மிருகம். அவனுக்கு வேட்டையாடதான் தெரியும், விவேகம் தெரியாது. அவன்கிட்ட இருந்து எங்களை பாதுகாக்க தான் இந்த இடமாற்றம். மாத்திக்க துணி மட்டும்தான் எடுத்துட்டு போறோம். யாருக்கும் பயந்து வீட்டை காலி பண்ணல. நீ போலீஸ வர சொல்லு. உன் மாமனார் மாதிரி நாங்க கிரிமினல் கிடையாது, போராளிகள். அப்போ இந்த வீட்ல இருந்துகிட்டே என் மாமனாருக்கு எதிராக போராடலாமே. எதுக்கு வீட்டை போட்டுட்டு ஓடுறீங்க? கேட்டா தற்காப்பு,
இடம் மாற்றுன்னு நீங்க செஞ்சதுக்கு நியாயம் தேடுறீங்க. நீங்க சொல்ற மாதிரி என் மாமனார் மிருகமாவே இருந்துட்டு போட்டோம். அந்த மிருகத்தை நீங்க வேட்டையாடதானே இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க யாரு? நீங்களும் மிருகம் தானே? அதுதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட்னு. உன்னோட பாஷையில சொல்ல போனா கையும் களவுமா எங்களை வந்து புடிச்சிட்டல. நீ காத்திருந்தது இதுக்கு தானே? போலீஸ வர சொல்லு. சத்தியமூர்த்தி குற்றவாளி தான்னு நாங்க கோர்ட்ல நிரூபிக்க போராடுறோம். இல்லைன்னா செத்து போறோம். நாங்க தோத்ததா நினைச்சு சிரிக்கிறியா, இல்ல நீ ஜெயிச்சதா நினைச்சு சிரிக்கிறியா? உங்களை நினைச்சு சிரிக்கிறேன். இத சிரிப்புன்னு கூட சொல்லக்கூடாது, சந்தோஷம். சந்தோஷம்னு சொல்லணும். உன் சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் செய்யறவ தானே நீ? கண்டிப்பா என் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். என் கேரக்டர் அப்படி. உனக்கு ஒரு அம்மா இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே உன் மனசுல சத்தியமூர்த்திய பழி வாங்கணும்ன்ற ஒரு விதைய விதைச்சிருப்பாங்க. நீ வளர வளர அதுவும் இப்ப பூதாகரமா வளர்ந்து நிக்குது. ஆனா நான் அப்படி இல்ல. பேசிக்கா நான் ஒரு அனாதை. எந்த உறவுகளும் எனக்கு கிடையாது. அக்கான்னு அழைக்க தம்பியும், தங்கச்சின்னு அழைக்க அண்ணனும், அத்தைன்னு சொல்றதுக்கு அண்ணன் மகனும், தாய் மாமன்னு சொல்றதுக்கு ஒருத்தனும், மகளேன்னு அழைக்கிறதுக்கு அப்பாவும் அம்மாவும், நீ நல்லா இருக்கணும்னு என் நெத்தியில முத்தம் கொடுக்கறதுக்கு பாட்டியோ தாத்தாவோ யாருமே கிடையாது. நான் ஒரு அக்மார்க்கு அனாதை. தேவராஜ் அருண் கிட்னி திருடினதுக்கான ஆதாரங்களை என்கிட்ட கொடுத்தாரு. அருண் மேல நடவடிக்கை எடுக்க சொன்னாரு. ஆனா நான் செய்யல. நீ அருணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு எனக்கு ஒரு நிபந்தனை விதிச்ச. நான் அதையும் செய்யல. இப்போ இதுதான் உன்னோட குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு நான் கவலைப்படல, வருத்தப்படல. ஏன்னா என் மாமனார் சத்தியமூர்த்திய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அதுவும் உன்னாலதான். இங்கதான் காட்சி மாறுது. இப்பவும் நல்லவளாதான் நான் இருக்கேன். என் மாமனாருக்கு மரியாதை கொடுக்கறவளா, என் புருஷனை மதிக்கிறவளா, இப்பவும் நான் நானாதான் இருக்கேன். எல்லாமே நான் வாழணுங்கிறதுக்காக தான். நீ சொன்ன குற்றச்சாட்டு, தேவரா சொன்ன குற்றச்சாட்டு எல்லாமே பொய்ன்னு நிரூபிக்கணும். அதுக்கு என் மாமனாரையும் என் புருஷனையும் மாத்தி காட்டணும்னு வேற ஒரு போராட்டம் எனக்குள்ள உருவாச்சு. உங்க 2 பேர் பேச்சையும் கேட்கறத விட கிடைச்ச வாழ்க்கைய தக்க வச்சுக்கதான் ஒரு பொண்ணா நான் ஆசைப்பட்டேன். முடிஞ்சு போனதை பத்தி இப்ப நீ எதுக்கு பேசிட்டு இருக்க காவியா? எங்களை பத்தி எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. எந்த தண்டனைக்கும் நாங்க தயாரா இருக்கோம். ஆனா ஒரு விஷயம், இந்த இந்திய பூமியோட, இந்த அண்டத்தோட தர்மம் ஒன்னே ஒண்ணுதான். நீதி, நேர்மை, நியாயம். அது என்னைக்குமே தோக்காது. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கும் அதுல நம்பிக்கை இருக்கு. இல்லனா உங்களை தேடி நான் வந்திருப்பேனா? என்ன 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? முடிஞ்சு போன கதைன்னு நீ சொன்னியே, அது முடியல. இப்பதான் ஆரம்பிக்க போகுது. டாக்டர் அருணோட மனைவியா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச முதல் நாள், முதல் இரவு என் கணவர் என்ன மனைவியா பார்க்கல. அவரை கொல்ல வந்த கொலகாரியா தான் பார்த்தாரு. என் மாமனார் மனசுல என்ன ஓடுச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிதான் அவர் அருணை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்காருன்னு நான் நினைச்சேன். ஏதோ ஒரு திட்டத்தோட தான் என்ன சத்தியமூர்த்தி மருமகள் ஆக்கியிருக்காருன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அத மாத்த நினைச்சு நான் செஞ்ச காரியங்கள் தான் உன் பார்வைக்கும் தேவராஜ் பார்வைக்கும் தப்பா பட்டுச்சு. ஆனா தப்பானவங்க தப்பாதான் இருப்பாங்கங்கிறது என் மாமனாரோட நடவடிக்கையில தெரிஞ்சுது. என் புருஷன் ஒரு அப்பாவி. என் மாமனார் சத்தியமூர்த்தி
பசுந்தோல் போத்திய புலின்னு ஒரு கட்டத்துல எனக்கு தெரிய வந்துச்சு. நான் ரொம்ப சின்சியரா ஹாஸ்பிட்டல் ஆடிட்டிங் சம்பந்தமா கணக்கு பார்த்துட்டு இருக்கும்போது சத்யமூர்த்தியோட பர்சனல் டைரியில சில வரவு செலவுகள் இருக்கிறத நான் பார்த்தேன். அதுலதான் முருகேசங்கிற தனிப்பட்ட நபருக்கு என் மாமனார் பல வருஷங்களா பண உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரிய வந்தது. அது அவர் தர்மம்னு சொல்லி தப்பிச்சாலும் இங்கதான் உன் ஞாபகம் எனக்கு வந்தது. யார் அந்த முருகேசங்கிற கேள்வி எனக்குள்ள வந்தது. கயல்வழி எதிர்பார்த்த ஏதோ ஒரு ஆதாரம் இவனாயிருப்பானோன்னு ட்ரிகர் ஸ்டார்ட் ஆச்சு. அதன் தொடர்ச்சியா என் மாமனார் தேவராஜ தீர்த்து கட்ட அடியாட்களை பார்த்து பேசினதை நான் நேர்ல பார்த்தேன். ஐயா வந்துட்டாரா? ஐயா வந்துட்டாரா? வணக்கம் சார். சார் வணக்கம் சார். இது ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனா செய்ய வேண்டிய காரியத்தை கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க. சார் எங்க பிளான் படி நாங்க கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு தான் சார் வீட்டுக்குள்ள போனோம். டேய், எங்களே திடீர்னு 2 பேர் வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல சார். டேய், எதிர்பார்க்கணும்டா. எதிரி நம்ம மாதிரி பலசாலின்னு எப்பவுமே நினைக்கணும். டேய், அன்னைக்கு கூட இன்னும் 2 பேரை கூட்டிட்டு போயிருக்கணும். அப்படி மட்டும் நீங்க செஞ்சிருந்தா இந்நேரம் தேவராஜ் கதையை முடிச்சிருக்கலாம். சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தா மாதிரி அந்த தேவராஜ் வேற உசுப்பி விட்டாச்சு. தேவராஜ் போலீஸ்க்கு போலாம். அவன் அமைதியா இருக்கிறது பார்த்தா சைலண்டா ஏதோ வேலை பார்க்கறான்னு நினைக்கிறேன். சார் அந்த தேவராஜோட நடவடிக்கையை வேவு பார்க்க சொன்னீங்க சார். அதே மாதிரி நாங்களும் ஃபாலோ பண்ணோம் சார். அதே நேரம் அவருக்கு தெரியாமலே இன்னும் 2 பேர் ஃபாலோ பண்றாங்க சார். ஃபாலோ பண்றாங்களா இல்ல பாதுகாப்பு கொடுக்கறாங்களா? அப்படிதான் சார் தெரியுது. முட்டாள். அன்னைக்கு உங்களை அட்டாக் பண்ண வந்தது அவங்க 2 பேர் தான். சரி, அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாங்க? ரொம்ப கிட்ட போய் பார்க்க முடியல சார். அவனுங்களுக்கு எங்க மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு நாங்க கொஞ்சம் தூரம் தள்ளியே இருந்தோம் சார். அதனால தான் அவனுங்களை சரியா அடையாளம் தெரியல. ஓ, அவரோட மூமெண்ட்டை கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். எங்க போறாரு எங்க வராருன்னு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். சில நேரம் தான் சார் முடியல. ஆனா இருந்தாலும் இந்த முறை உங்க திட்டப்படி அவரை வெளியில வச்சு தீத்துறையா. அவசரப்படாதரா. தேவராஜ் ஏதாவது பதில் திட்டம் போட்டிருப்பானோன்னு சந்தேகமா இருக்கு. இந்த நேரத்தில் ரொம்ப கவனமா இருந்து அந்த தேவராஜ கண்காணிக்கணும். அவன் என்ன செய்ய நினைக்கிறாங்கிறது தெரிஞ்சாதான் நாம அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் எடுக்க முடியும். புலி பதுங்குதுன்னா பாயறதுக்கு தயாரா இருக்குதுங்கிற மாதிரி அந்த தேவராஜ் விஷயத்துல நீங்க அசால்ட்டா இருந்துடாதீங்க. இந்த முறை தேவராஜ் கண்டிப்பா சாகணும். அது தற்செயலோ தற்கொலையோ எப்படி வேணாலும் இருக்கலாம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்கய்யா. சரி, புறப்படுங்க. நீங்க அப்பப்ப தகவல் கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரியா? சரிங்கய்யா. முடிக்கணும். ஓகே சார். என் கண்ணால முதல் முறையா என் மாமனாரோட சுயரூபத்தை பார்த்த எனக்கு பயம் வந்தாலும் நான் அதை காட்டிக்கல. நான் இயல்பாவே இருந்தேன். அடியாட்கள் கூட தொடர்பு இருக்கிற சத்தியமூர்த்தி என்னையே கொல்றதுக்கு என் வீட்டுக்கு ஏன் ஆட்கள் அனுப்பியிருக்க கூடாதுன்னு யோசிச்சு பார்த்தேன். அந்த யோசனையை செயல்படுத்தி பார்க்கணும்னு தான் ஸ்டேஷன்ல தேவராஜ் ஆள் அனுப்பி என்ன கொல்ல பார்த்தாருன்னு அன்னைக்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதை என் மாமனார் கிட்ட சொன்னேன். அவரோட தவிப்பு, ரியாக்ஷன் எல்லாமே தப்பா பட்டுச்சு. ஸ்டேஷனுக்கு உடனே அவரு போன் பண்ணி நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர்ல ஆக்ஷன் எடுக்க வேண்டாம்னு சொன்னாரு. அப்பவே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன கொல்ல ஆட்களை தேவராஜ் அனுப்பல, என் மாமனார் தான் அனுப்பியிருக்காருன்னு நான் உஷாராயிட்டேன். மருமகளா வழக்கம் போல அந்த வீட்டு வேலைகள்ல யதார்த்தமா நான் ஈடுபட்டிருந்தாலும் என்னோட நடவடிக்கையில
என் மாமனாருக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு நான் கவனமா இருந்தேன். இந்த சமயத்துல தான் முருகேசன் ஒருத்தன் என் மாமனாரை பார்க்க வீடு தேடி வந்தான். என் மாமனார் அவனை பார்த்ததும் ஷாக் ஆயிட்டாரு. அவனை தனியா கூட்டிட்டு போய் பேசினாரு, பணமும் கொடுத்தாரு. இங்கதான் நான் ஒரு விஷயத்த கவனிச்சேன். உங்க அம்மாவும் ஒளிஞ்சிருந்து இந்த சம்பவத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. வந்த முருகேசனை உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நான் கணக்கு போட்டேன். என் கணக்கு தப்பல. ஹாஸ்பிட்டல் ஆடிட்டிங் நடந்தப்போ நான் அங்க இருந்தேன். என் மாமனார பேங்க்குக்கு வர சொல்லி என் புருஷன் போன் பண்ணாரு. வீட்ல யாரும் இல்ல. என் கணக்கு சரியா இருந்ததுன்னா முருகேசன் விலாசம் இருக்கிற டைரிய உங்க அம்மா தேடி பாப்பாங்கன்னு நினைச்சேன். என் கணக்கு 100க்கு 100 சரியா இருந்ததா? எந்த முருகேசனை ஒளிஞ்சிருந்து உங்க அம்மா பார்த்தாங்களோ அந்த முருகேசனோட விலாசத்தை தான் டைரியில இருந்து அவங்க கிழிச்சாங்க. நீ எதிர்பார்த்த ஆதாரம் இதுவா இருக்குமோன்னு நினைச்சேன். அதே நேரம் உங்க அம்மாவை விரட்டி விட்டேன். நான் மட்டும் பழைய காவியாவா இருந்திருந்தா உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கவே முடியாத. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருப்பேன். நான் இப்போ உன்னோட காவியா. நீ முகமுடி கட்டிட்டு வந்து என்ன முதல் முறையா சந்திச்சு கேட்டியே ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுன்னு. இந்தா அந்த ஆதாரம் முருகேசனோட விலாசம். உன்னோட கடமையை நீ செய். என்னோட வாழ்க்கையை நான் தொடர்றேன். கற்பகம்மா, கார்ல ஏறுங்க. அது வழக்கம் போல நீங்க அங்க வந்து வேலையை பாருங்க. ரொம்ப நன்றி காவியா. நான் உன்னை செயல்ல இறங்க. கற்பகம்மா வாங்க. வரமா? சரிம்மா.